ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பன்னிக்குட்டி கேக்கு தான் இருக்குது. அதாங்க நம்ம பெப்பா பிக்கு. கஸ்டமர் வந்து சாக்கோ ட்ரஃபிளில் 2 கிலோவில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் சாக்லேட் பேஸ் வந்து 8 இன்ச் டின்னில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை க்ரம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 6 ஸ்லைஸாக வச்சுக்கிட்டேன். அப்புறமா போர்டில் கொஞ்சமாக சாக்கோ ட்ரஃபிள் வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப்பில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாக்கோ ட்ரஃபிளை வந்து ஒரு லேயர் போர் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டுட்டு இதே மாதிரி 6 லேயருக்கும் ஃபில்லிங் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒயிட் கலர் க்ரீம் வச்சு க்ரம் கோட் பண்ணி அப்படியே போர்டையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 30 நிமிஷம் போல் செட் ஆக வச்சுட்டேன். அப்புறமா செட்டான கேக்கை வந்து க்ரீன் கலரில் ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கஸ்டமர் கொடுத்த இமேஜில் வந்து க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா ஃபாண்டன்ட் ஒர்க்குக்கு கஸ்டமர் கொடுத்த இமேஜை வந்து பார்த்துட்டு அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃபாண்டன்ட்டையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன், கலர் மிக்ஸ் பண்ணி. அப்புறம் அதில் இருந்த வீடை வந்து பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த பன்னிக்குட்டியோட தலை தனியாக, பாடி பார்ட் தனியாக எடுத்துகிட்டேன். சன்ஃப்ளவருக்கு கட்டர் வச்சுக்கிட்டேன். அப்புறமா இதேமாதிரி ஃபாண்டன்ட்டை உருட்டிட்டு அந்த வீடை வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சன்ஃப்ளவர் கட் பண்ணிவிட்டேன். சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் இதேமாதிரி பேப்பரில் ரெடி பண்ணி வச்சு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டேன். அது எல்லாத்தையுமே ஸ்டிக் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாண்டன் கேக் மேலே வைக்கிறப்ப மெல்ட் ஆகிடக்கூடாதுன்னு அதுக்கு பின்னாடி வந்து நான் சாக்லேட்டையுமே மெல்ட் பண்ணி பூசி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. கேக் மேலே அசம்பிள் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வீடு வச்சு அந்த வீட்டுக்கு ஒரு கொட்டாயம் போட்டு, அப்புறம் ரெட் கலர் பனிக்குட்டி, ட்ராகன், அப்புறம் ப்ளூ கலர் பனிக்குட்டி, கூடவே சன்ஃப்ளவர்ஸையும் வச்சு சன்ஃப்ளவருக்கு வந்து கொடியும் போட்டு விட்டுட்டேன். கொடி போட்டால் மட்டும் போதுமா, அதுக்கு இலை போடணும்ல, அதையும் நானே போட்டு விட்டுட்டு கஸ்டமர் சொன்ன மாதிரி வேர்டிங்ஸை வந்து ஃபாண்டன்ட்டில் கட் பண்ணி அதுக்கு கோல்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து கேக் போர்டில் வச்சுட்டு இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டாட்டா பாய்.